நல்லெண்ணம் அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் படைத்த தலைவர்கள் வந்து, இணைப்பு ஒண்ணு தான் வழி. இணைந்தால் ஒழிய கட்சிக்கு எதிர்காலம் இல்ல. இப்படி மறைந்த தலைவர்கள் வந்து உருவாக்குன இந்த இயக்கத்த வாழ்விக்கிறது தான் அந்த வாரிசுகளோட கடமை அடுத்து வரக்கூடிய சக்சஸரோட கடமைன்னு நல்லெண்ணத்துல நெனைக்கிறாங்க. ஆனா கட்சியே கேடுபட்டாலும் பரவால்ல. நான் வந்து அ அந்த உட்கார்ந்த இருக்கைய நான் விட்டு தர மாட்டேன். இன்னும் வெளிப்படையா சொன்னோம்னா, திவாலான கம்பெனி கூட சில சேர்மன் போட்டுவாங்கன்னு ஆசைப்படுவாங்க. அவங்கள என்னன்னு நீங்க வகைப்படுத்துவீங்க? அதேபோல ஒரு இயக்கம்னா, அத வலுப்படுத்துறதுக்கு என்ன வாட் ஆர் இட்ஸ் வீக்னஸஸ் ஆர் ரெக்டிஃபைடு. ஒரு இயக்கத்திற்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதை எப்படி சரி பண்ண வேண்டும் என்பது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு லீடர்ஷிப் எடுக்கக்கூடிய சமயோஜித முடிவா இருக்கணும். அத விட்டு போட்டு நான் வந்து கேடு கெட்டா என்ன? நான் வந்து இப்படித்தான் கட்சி கண்ணு முன்னாடி அழிஞ்சாலும் பரவால்ல, அவங்கள சேர்க்க மாட்டேன்னு சொல்றது வந்து, அது வந்து அ ஒரு 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 நல்ல அரசியல் தலைவருக்கு அடையாளம் கிடையாது. என்ன? அது மட்டும் இல்ல, தன் கண் முன்னாலேயே தன்னுடைய இப்ப கட்டுன வீடு அவங்க கண்ணு முன்னாடியே இடிக்கப்படுதுன்னா, அந்த ஓனர் வந்து சும்மா இருப்பானா? அதேபோல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா உருவாக்கின கோட்டை சரிவதை சரிவதற்கு காரணமாக தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களே அமைந்து விட்டார்கள் என்றால், வரலாறு அவர்களை மன்னிக்காது. எனவே கேபிஎம் சொன்னதைப் போல, இந்த தேர்தல் வாழ்வா சாவா என்ற தேர்தல், அதற்கு வாழ்வதற்கு ஒரே வழி இணைப்பு ஒன்றுதான்.